வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செல்வ கணபதி பகவானின் அருளால் விருச்சிகராசினர்களுக்கும் கடகராசினர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். கடகராசி தாய்மை குணம், அதாவது சூரியன் தந்தை என்றால் சந்திரன், உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திரன் இருக்கும் இடம் தாய் ஸ்தானத்திற்கு உரியது. தாய்மை குணம் வாய்ந்த கடகராசினியர்கள் ஒரு தாயாக இருந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்த கடகராசினியர்கள். மேனேஜிங் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகம் உண்டு. அரவணைக்கும் சக்தி அதிகம் உண்டு. அன்பு காட்டும் சக்தி அதிகம் உண்டு கடகராசினர்களுக்கு. விருச்சிகராசி பார்த்தீங்கன்னா போர் குணம் வாய்ந்தவர்கள். செவ்வாய் அதிபதி, செவ்வாய் பகவான் அங்காரக பகவான். அங்காரக பகவான் என்றால் யார்? போருக்கு தலைமை தாங்கும் அந்த அங்கார பகவான் முருகப்பெருமானின் மறு அவதாரம், போர் அவதாரம் என்றும் சொல்லலாம். அங்கார பகவான் செவ்வாய். கோபம் அதிகம் வரும், ஆனால் உங்களை அரவணைத்து அன்பு காட்டினால் குழந்தையாக மாறுவீர்கள், நல்லதை செய்வீர்கள். அதிகமான பாசத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போவீர்கள். பாசத்தை காட்டுவீர்கள், அந்த பாசத்தை ஏற்றுக்கொண்டு போலியாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள். கடகராசி விருச்சிக ராசிக்கு இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி 19ஆம் நாள் இன்னைக்கு. திதிய திதி சுவாதி நட்சத்திரம். ராகுவின் அம்சம் கொண்ட குழந்தைகள் இன்று பிறப்பார்கள். துலா ராசியில் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் துலா ராசியில் பிறப்பார்கள். மீன ராசிக்கு தற்போது சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில், உங்கள் வாழ்க்கையில் மீனராசினியர்கள் இணைந்திருந்தால், பயணித்து கொண்டிருந்தால், அவர்களிடம் 2.25 நாள் தள்ளி இருப்பது, அன்பு காட்டுவது, அரவணைத்து செல்வது, தேவையில்லாத வாக்குவாதங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கும் கடகராசிக்கும் ஒற்றுமைகள் உண்டு. என்ன 9க்குரிய ராசி விருச்சிக ராசியிலிருந்து கடகராசி 9ஆம் அதிபதி ராசி. கடகராசியிலிருந்து விருச்சிக ராசி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ராசி. விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அதாவது குரு சனி புதன் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசினியர்கள் பிறப்பார்கள். அதே போல கடகராசியிலும் புனர்பூசம் நட்சத்திரம் குரு தசை, பூசம் நட்சத்திரம் சனி தசை, ஆயில்ய நட்சத்திரம் புதன் தசை. அதே போல தான் அந்த ராசி கடகராசியிலும் குரு சனி புதன் கொண்ட நட்சத்திரங்களில் பிறப்பார்கள். விருச்சிக ராசி கடகராசி இணைந்தால் நிறைய நன்மைகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் இது தற்போது உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரே தசையில் பிறப்பார்கள். 2 ராசினியர்களும், அதாவது 3 நட்சத்திரம் கொண்ட ராசி அதிபதிகளுக்கு பிறப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரு கடகராசிக்கு லாபஸ்தானத்தில், குருவோட அருள் நிறைந்திருக்கிறது இரு ராசிகளுக்கும். கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான், விருச்சிக ராசிக்கு 7ஆம் பார்வையாக குரு பார்வை, 7இல் குரு. இது குருவின் அம்சம் இரு ராசிகளுக்கும் உண்டு. நன்மைகளை மட்டும் முதலில் பதிவிடுகிறேன். இந்த நேரம் பதவி உயர்வு, தன லாபம், அதாவது வருமானம், புதிய பொறுப்புகள், அரசியலில் இருந்தாலோ அல்லது நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிந்தாலோ, தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்தாலோ உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்
குரு பகவான் கொடுப்பார். லாபஸ்தானத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் நிறைய நன்மைகளை செய்வார். லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் வந்திருக்காரு. அசுர குரு வீட்டில் சுக்கிர பகவான். லாபஸ்தானம் கடகராசிக்கு. சில பேர்களுக்கு தங்க நகைகள் வாங்குவது, வியாபாரம் விருத்தி, தொழில் விருத்தி, திருமண யோகம், திருமணம் யோகம் வருகிற தை மாதம் நிறைய பேர்களுக்கு திருமணமாகும். விருச்சிகராசினியர்களுக்கும் கடகராசினியர்களுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனி கடகராசிக்கு. அந்த அஷ்டமத்து சனியில் பாதி அர்த்தாஷ்டமத்து சனி விருச்சிக ராசிக்கு. இந்த சனியோட அதாவது குருவோட நன்மைகள் ஒருபுறம் இருந்தாலும் சனியின் பாதிப்பு தவறான பாதையில் செல்பவர்களுக்கு அல்லது சுயஜாதகம் வலிமை இழந்தவர்களுக்கு இந்த சனி சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நிறைய கஷ்டம் இருக்கும். ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில் அதை தேர்ச்சி பெறும்போது பார்த்திங்கன்னா அதிகமான கஷ்டங்களை அவங்கள அனுபவித்து தான் அவங்க மேலே அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். அதுபோல் கடகராசினியர்களுக்கும் விருச்சிகராசினியர்களுக்கும் சனியின் பாதிப்பு நிறைய உண்டாகும். இவங்க கடகராசினியர்களும் விருச்சிகராசினியர்களுக்கும் பார்த்திங்கன்னா எதை போட்டாலும் அதாவது திருப்பி அடிப்பாங்க, அடித்தா திருப்பி அடிப்பாங்க. அது மாதிரி குணம். அவங்கள அன்பு காமிச்சா அப்படியே மெல்ட் ஆகி மெழுகு மாதிரி உருவாகும். திருப்பி தப்பை தட்டி கேட்கக்கூடிய குணம் அதிகம் உண்டு. ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்ககிட்ட ஒதுங்கிடுவாங்க, விலகிடுவாங்க. கடகராசி விருச்சிக ராசிகளுக்கும். கடகராசியாவது ஓரளவுக்கு மாறி கொஞ்சம் அந்த கோபம் தணிஞ்ச உடனே மாறி கொஞ்சம் யோசனை செய்து சரி மறுபடியும் அப்பாலஜி கேட்டால் அவங்க மன்னிப்பு கேட்டால் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் விருச்சிக ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டாங்கன்னா வெறுத்தது தான். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க மனசுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன தப்பு செஞ்சாலும் பிடிக்காது, என்ன தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் உங்களை ஒதுக்கி வைத்தது தான். இப்போ மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டில் விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று உள்ளார். நிறைய நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு. நல்ல டெவலப்மெண்ட், அதாவது நீங்கள் ரொம்ப படிப்பில் பின்தங்கி இருந்தால் இப்போ முன்னோக்கி செல்லக்கூடிய நேரம். நிறைய அதிக மதிப்பெண்கள் வாங்கி ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நேரம் விருச்சிகராசினியர்களுக்கு. கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்தில் இருப்பது அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய முன்னேற்றங்கள். புதன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், அடுத்து கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், துலாத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் சனி, அடுத்து மீனத்தில் ராகு. இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். பார்த்து யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்ட மாட்டீங்க. எந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலும் கணவன் மனைவி உறவில் பிரிசல்கள் வராமல் இருக்க வார்த்தைகளை அழகாக பேசுவது நல்லது. இரு ராசிகளும் ஒரே வீட்டில் இருந்தால் நன்மைகள் நிறைய நடக்கும், நல்ல வளர்ச்சி. ஏன்னா விருச்சிக ராசினியர்களும் அல்லது கடகராசினியர்கள் ஒரு இல்லத்தில் தாய் தந்தையர் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகும், டெவலப்மெண்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சு ஓடிண்டே இருப்பீங்க. அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு உண்டு. சனி பகவான் பிடியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சனி பகவான் கிடுக்கு பிடி போடுவார், அதில் மாட்டிக்காதீங்க. அப்போ என்ன நடக்கும்? ப்ளஸ் எல்லாம் சொன்ன மைனஸ் என்ன நடக்கும்? சனி பகவான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு
உங்களுடைய சக ஊழியர், சக நண்பராக நினைத்த நபர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று மேலதிகாரிகளும் போட்டு கொடுத்து அது மூலமாக பணியிடை நீக்கம், சில பேருக்கு வந்து டென்ஷன், ஆஃபீஸுக்கு போனாலே டென்ஷன் கொடுக்குறாங்க, மன உளைச்சலாகுதுங்க, டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போனாலே ரொம்ப இல்லாட்டி நீங்கள் செய்யாத தவறுக்கு வீண் பழி ஏற்கக்கூடிய சூழல் சனி பகவான் கொடுப்பார். அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவது எந்த சிக்கலிலும் மாட்டாமல் இருக்கலாம் கடகராசினியர்களும் விருச்சிகராசினியர்களும். அதே போல் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். இருந்தாலும் கூடுதல் பலம் பெற, இன்னும் அதிக சக்தி, குருவின் சக்தி பெற குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது, அல்லது அதாவது மனிதனாக வாழ்ந்து மனித அவதாரமாக எடுத்து வாழ்ந்த கடவுள் நிலை பெற்றவர்கள், இறைநிலை பெற்றவர்கள், அது போன்ற சித்தர்கள் சமாதி சென்று வழிபடுவது நல்லது. சித்தர்களை வழிபடுவது நல்லது. ராகவேந்திரா, பிரம்மங்காரு மடம், ராகவேந்திரா மடம், சாய்பாபா, இது போன்ற மனித அவதாரமாக எடுத்து இறைநிலை அடைந்த அந்த மகான்களை வழிபாடு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்குமா? பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு ராகு நிச்சயமாக வெளிநாட்டு பயணம், தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரம் உண்டாகும். துர்கை அம்மனை வழிபடுங்கள். அதன் பிறகு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் செவ்வாய். உடல் ஆரோக்கியம் மீது சில பேர்கள் கவனம் வைக்க வேண்டும். இரத்தத்தின் மூலமாக சில நோய்கள் பரவும், கவனமாக இருப்பது. வைரஸ் ஜுரம் வர்றது, அல்லது இரத்தத்தில் ஏதாவது சிக்கல்கள், பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தாலும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் கடகராசிகளுக்கு அவர் நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். கடகராசிக்கு யோகங்களை செய்யக்கூடியவர், யோகாதிபதி என்று சொல்லலாம். அவர் மறைஞ்சிருக்காரு. இந்த சமயத்தில் அந்த மறைஞ்சவனை எப்படி நம்ம அந்த சக்தியை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்தியை நீங்கள் உள்வாங்கணும்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பூ அர்ச்சனை, முழு தோரம் பருப்பு தானியம் வைத்து அர்ச்சனை செய்வது நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி முழு தோரம் பருப்பு தானியமாக வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இதெல்லாம் வந்து வீடு நிலம் வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு, இப்போ கடகராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருபுறம் வீடு நிலம் வாங்க யோகம் குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கார். சனி பகவான் மெல்ல 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 அஷ்டமத்து சனியாக கடகராசிக்கும், அர்த்தாஷ்டமத்து சனியாக விருச்சிகராசிக்கும் நிறைய பாதிப்புகள். ஒன்றா இருந்துங்க, சந்தோஷமாக இருந்துங்க கணவன் மனைவி, திடீர்னு பார்த்தா சண்டை சச்சரவு, என்னுடைய மனைவியோட தம்பிகளால் பிரச்சனை, மனைவியோட அம்மாவால் மாமியாரால் பிரச்சனை, இந்த பக்கம் கணவனோட அக்கா தங்கச்சியால் பிரச்சனை, இப்படின்ட்டு நிறைய பேர்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் பந்தாடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட நிலை வந்தால் லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் வழிபடும் பொழுது அவர்கள் விலகி விடுவார்கள். இப்போ புதிதாக நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கும் கடகராசி விருச்சிகராசிகளுக்கு வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நன்றாக உள்ளார். சுகஸ்தானத்தில் சந்திரனும் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரனும் அமர்ந்து உள்ளார்கள். நிறைய நன்மைகள், நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, கணவன் மனைவிகளுக்கு உள்ள பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், மௌன போர் நடந்து கொண்டிருந்தால், வார்த்தையால் சில விளையாட்டுகள் அதாவது ஒரு கோபமான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் சரியாக வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அருகில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோயில் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய கோயில். அது திருமண பாக்கியம் உண்டாக கோயில், அடுத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கோயில். அது அடுத்து வந்து கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த நோய்களை குணமாக்கும் அந்த சிவபெருமான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். விருச்சிகராசி கடகராசி யார் வலையிலும் விழாதீர்கள். உங்களுடைய சிந்தித்து செயல்படுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
கடவுள் வழிபாடுகள் தான் பரிகாரம். அதை மேற்கொண்டு வாருங்கள். உங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். தைரியமாக இருங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. உங்களுக்கு தைரியத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கும் கோபம் அதிகமாக வரும், விருச்சிகராசினர்களுக்கும் கோபம் அதிகமாக வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வந்து அது நல்லதல்ல. கோபத்தால் பல இழப்புகள் தான் ஏற்படும். அதை விட மாற்றி யோசித்து அன்பை எப்படி அவர்களிடம் நம்முடைய அன்பை கொண்டு சென்று சேர்ப்பது அப்படின்னு யோசனை பண்ணி அந்த அன்பு மூலமாக நம்ம என்னென்னலாம் விலைக்கு வாங்கலாம். அன்பு கொடுக்கறதுக்கு வந்து நிறையா இருக்குங்க. ஆனால் அன்பு இல்லைன்னா பெறத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், குரு நல்லா இருக்கார், குரு பகவானையும் வழிபடுங்க. சனி பகவான் சுகமாக இல்லை. சனி பகவானால் சங்கடங்கள், நிறைய கடன் 2 ராசிகளுக்கும் இருக்கும். ஒரு புறம் வளர்ச்சி, ஒரு புறம் குரு கொடுத்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானங்கள் அப்படியே கரைஞ்சி போதுங்க. ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வைக்கிறாங்க, அதுக்கு மேலே சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடங்கணும் வாங்கலாம் பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வந்துடுறேன். மறுபடியும் ஓடி 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 வர்றது வாழ்க்கை வந்து வெறுத்து போச்சுங்க. ஒரே மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு வந்தால் திடீர்னு பார்த்தா அது மறுநாள் முழிச்சு பார்த்தா திடீர்னு அடுத்த சனிக்கிழமை வந்துடுங்க. அது மாதிரி நாட்கள் வேகமாக நகர்கிறது. அதே போல் கடனும் வட்டியும் வேகமாக வளருகிறது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இறை வழிபாடுகளை மேற்கொண்டு வாருங்கள். முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். 2 ராசிகளும் உன்னதமான தூய்மையான குணம் கொண்டவர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தால் அதன் மூலம்தான் சில சிக்கல்கள் இருக்கும். இந்த குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் கடகராசிக்கும் விருச்சிகராசினர்களுக்கும் குருவின் அருள் நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தால் குரு பகவானை மேற்கொண்டு வழிபட நல்ல நன்மைகள் ஏற்படும். கடகராசிக்கு நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சூரியனை தனித்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7 குதிரையை வச்சுக்கிட்டு உட்காந்து ஓட்டுவார். அந்த சூரிய பகவானை வழிபடுவது தனித்து நிற்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எல்லா கோயிலும் இருக்காது, நவகிரகத்தில் ஒரு சில கோயிலில் மட்டும் இருக்கும். இப்போது சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் வந்து ரெட் ஹில்ஸ் தாண்டி போனால் ஞாயிறு கிராமம் இருக்குது. அங்கே சூரியன் கோயில், சூரியநாராயண கோயில் எல்லா பகுதியிலும் இருக்கும். அந்த கோயிலில் சென்று வழிபடுங்கள். சூரிய நாராயண பெருமாளை அதாவது பெருமாள் கோயிலில் உள்ள சூரிய நாராயண பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக, ரோஜாப்பூ அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக கிடைக்க முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிவபெருமானும் அனைத்து மத கடவுள்களும் அல்லாவும் இயேசு பகவானும் அருள் புரியட்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் நன்மைகள் உண்டாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சிகளை தொடருங்கள். நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.